ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் சப்போர்ட் இன் எஸ்கியூஎல். ஸோ ஒரு டேட்டாபேஸ் வந்து டிரான்சாக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போதும் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, டேட்டா மிஸ்மேட்ச் ஆகாது, ஐசோலேட்டடாக இருக்கும், பர்மனெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சில இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு டேட்டாபேஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நமக்கு தேவையான கமாண்ட்ஸ் தான் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் கமாண்ட்ஸ். ஸோ இந்த SQL ப்ரொவைட்ஸ் கமாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் தி டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். சேவ் தி சேஞ்சஸ் பர்மனெண்ட்லி, ஈவன் ஆஃப்டர் ரீஸ்டார்ட் பண்ணும்போதும் நமக்கு சேஞ்சஸ் வந்து டெலீட் ஆகிருக்காது, இருக்கும். அதே மாதிரி அன்டூ தி சேஞ்சஸ் வென் எவர் எரர் இருக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு எரர் நடக்குதுன்னா அந்த சேஞ்சஸ் அன்டூ பண்ணணும், பழைய ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போய் நிற்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிரான்சாக்ஷன் சப்போர்ட் கமாண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ ஒன்லைனில் சொல்லலாம் கமிட் பண்ணால் பர்மனெண்ட்டாக சேஞ்சஸ் சேவ் பண்ணுறது, ரோல் பேக்னா அன்டூ பண்ணுறது, சேவ் பாயிண்ட்டுங்கிறது வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் மாதிரி. ஸோ இதை டீட்டெயிலாக ஒன்றா பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமிட்னா என்னென்னா மேக் ஆல் சேஞ்சஸ் ஆஃப் கரண்ட் டிரான்சாக்ஷன் பர்மனெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த query பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு ஒரு டேபிள், அந்த டேபிளை அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் எதை பண்ணுறோம்னா பேலன்ஸுங்கிற காலமில் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோட ஒரு 1000 மைனஸ் பண்ணுறோம். வேர் அக்கௌண்ட் நம்பர் 101ன்னு இருக்கிற ரெக்கார்டில், அக்கௌண்ட் நம்பர் 101ன்னு இருக்கிற ரெக்கார்டில் பேலன்ஸுங்கிற காலமில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதில் ஒரு 1000 நம்பர் மைனஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமிட்னு கொடுத்துட்டோம்னா இந்த சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக சேவ் ஆயிரும். ரீஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை கிராஷ் ஆகி நம்ம மறுபடியும் ரெக்கவர் பண்ணாலும் இந்த பேலன்ஸ் 1000 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வந்துச்சோ அந்த வேல்யூ தான் டேட்டாபேஸில் இருக்கும். இது கமிட் கமாண்ட். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்கோம். ஒன்ஸ் கமிட் இஸ் டன், சேஞ்சஸ் cannot be undone and data becomes durable, permanent. ரோல் பேக். ரோல் பேக்னா என்னன்னா கேன்சல்ஸ் ஆல் தி சேஞ்சஸ் மேட் இன் கரண்ட் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, அந்த டிரான்சாக்ஷனில் சில டேட்டா மாறுது, பட் நம்ம கமிட் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி ரோல் பேக் கொடுத்துட்டோம்னா கடைசியாக பண்ண சேஞ்சஸ் வந்து நமக்கு ரிவர்ட் ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் எதை டெலிட் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் ஐடி 5ன்னு இருக்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணோன்னா டெலிட் ஆயிரும். பட் அந்த இடத்துல நம்ம கமிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் பர்மனெண்ட் ஆகும். பட் நம்ம கமிட் கொடுக்காம ரோல் பேக் கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த டெலிட் பண்ண ரெக்கார்டு மறுபடியும் நமக்கு வந்து நின்றுக்கும். அதுதான் ரோல் பேக். ஸோ ரோல் பேக்னா சிம்பிளாக சொன்னால் அன்டூன்னு சொல்லலாம். அடுத்தது சேவ் பாயிண்ட். ஸோ சேவ் பாயிண்ட்னா நம்ம சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு நேற்று வந்து ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காலையில் வந்து சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுதுன்னா டக்குன்னு அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் கிளிக் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டுக்கு சிஸ்டம் நமக்கு மூவ் ஆயிரும். அதே மாதிரி சேவ் பாயிண்ட்னா என்னென்னா சில எக்ஸிக்யூஷன் நடக்கும், பட் அந்த ரோல் பேக் டு அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் S1ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா டேட்டாபேஸ் இந்த டைமில் என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டை சேவ் பண்ணிடுறேன் S1ங்கிற பேரில். அடுத்தது ஒரு அப்டேட் query ரன் பண்ணுறேன், பேலன்ஸ் 500 மைனஸ் பண்ணுறேன் அக்கௌண்ட் 101ல். அதுக்கப்புறம் சேவ் பாயிண்ட் S2ன்னு கொடுக்குறேன், S1ம் இருக்கும் S2வும் இருக்கும். அடுத்தது இன்னொரு அப்டேட் query ரன் பண்ணுறேன், அக்கௌண்ட் நம்பர் 102ல் சம் பேலன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், கமிட் கொடுக்காம ரோல் பேக் டு S1ன்னு கொடுத்தேன்னா இந்த கொரியும் இந்த அப்டேட் ஆனதும் ரிவர்ட் பேக் ஆயிரும், இந்த செகண்ட் லைனில் அப்டேட் ஆனது ரிவர்ட் பேக் ஆயிரும். டேட்டாபேஸ் S1 அப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து நிற்கும். ஸோ சேஞ்சஸ் ஆஃப்டர் S1 ஆர் அன்டன், அது வந்து அன்டூ ஆயிரும். ஸோ இதெல்லாம் தான் டிரான்சாக்ஷன் சப்போர்ட் கமாண்ட்ஸ் இன் SQL.